கர்க சம்ஹிதை மாதுரிய காண்டத்தின் 17ஆம் அத்தியாயம். ஸ்ரீ யமுனகா ஸ்தோத்திரம். மாந்தாதா மன்னர்: பெரிய முனிவரே, சௌபரி முனிவரே, முழுமை தயவு செய்து வெற்றியை தரும் யமுனையின் தெய்வீகமான மற்றும் சிறந்த பாடலை எனக்கு விவரிக்கவும். ஸ்ரீ சௌபரி முனிவர் கூறினார்: மகான், இப்போது நீங்கள் இந்த பூமியில் அனைத்து பூரணங்களையும் அளித்து தர்மம், அர்த்த, காமம் மற்றும் மோட்சம் ஆகிய 4 முயற்சிகளின் பலன்களையும் அளிக்கும் சூரியனின் மகள் யமுனையின் துதியை கேளுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இடது தோளில் இருந்து தோன்றிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நான் எப்பொழுதும் வணங்குகிறேன். கிருஷ்ணரே, தாம் ஸ்ரீ கிருஷ்ணரின் வடிவம், தம்மை மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். பாவ சேற்று நீரின் களங்கத்தால் மாசுபட்டு நீதிமான்களுடன் சண்டையிடும் காம வெறி கொண்ட மற்றும் தீய எண்ணம் கொண்ட மனிதனுக்கும் கூட எதிரொலிக்கும் தேனீக்கள் மற்றும் நீர் பறவைகளுடன் தேவி கலிந்த நந்தினி யமுனையின் பிருந்தாவனம் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, தாம் கிருஷ்ணரின் அவதாரம். அழிவு கடலின் வேகமான சுழலில் ஒரு பெரிய மீனின் வடிவத்தில் அமர்ந்திருப்பவர் தாம். அலைகளின் இறைவன், ஆமை வடிவில் வசிக்கிறீர். உன் புள்ளிகளில் தாம் கோவிந்த தேவரின் ஒளி காணப்படுகிறது. நந்தினி, நீ லீலாவதி, நான் உன்னை வணங்குகிறேன். அவள் ஒரு அடர்ந்த பேய் மேகம் போல ஒரு இருண்ட ஒளியை தாங்குகிறாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இடது தோளிலிருந்து தாம் தோன்றினாய். அனைத்து நீரின் கூட்டுத்தொகையான விரஜா நதியின் வேகத்தை அருள் சக்தியினால் உடைத்து பிரபஞ்சத்தை துளைத்து தேவநகர், மலைமகள், கண்டா செயல்கள் போன்ற அணுக முடியாத பொருள்களை துளைத்து இந்த நதியின் நடுவில் உன் அலைகளை நிலைநிறுத்தி நீ பாய்கிறாய். யமுனை நதியே, பூமியில் உன் பெயர் தெய்வீகமானது. அவர் கேட்கும் பாதையில் வந்து மலை போன்ற பாவ குழுவை தண்டித்து உடைக்கிறார். உன்னுடைய அந்த உடைக்கப்படாத பெயர் என் சொற்களஞ்சியத்தில் ஒரு கணம் கூட இருக்கட்டும். அவர் ஒரு முறையாவது பேச்சால் பிடிபட்டால் அனைத்து பாவங்களும் மறுக்கப்படுகின்றன. அவரது நினைவு தண்டனைக்குரிய பாவிகளை கூட தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கிறது. சூரியனின் மகளான தேவி யமுனையின் நகரத்தில் உன் பெயர் பிரசந்தா ஒரு வலுவான தண்டனையாக உலவுகிறது. நீ பொருள்களின் குருட்டு கிணற்றை கடக்கும் கயிறு, அதாவது பாவத்தின் வடிவத்தில் எலிகளால் விழுங்கப்பட்ட கருப்பு பாம்பாக இரு, அல்லது ராட்சச மனிதனின் சிலையின் பின்னலாக இரு. அது நீல மலர்களின் ஒரு வடிவமைக்கப்பட்ட மலராக இருந்தாலும் சரி, தலையில் அழகான நீலக்கல் மாலையாக இருந்தாலும் சரி. இந்த காரணத்தினால் தான் ஆதி படைப்பாளரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பிற்குரிய ஸ்ரீ யமுனை நதி பாயும் பூமியின் மனிதர்களின் தலை விதி மிகவும் அரிதானது மற்றும் மிகவும் அதிர்ஷ்டமானது. கலிந்த நந்தினியான தேவி யமுனையே, பசுக்களின் சமூகத்தாலும் பசுக்கள் மற்றும் கோபியர்களின் விளையாட்டுகளிலும் அலங்கரிக்கப்பட்டவளே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பிரபு உன் கரையில் உள்ள கோள வடிவ சுறுசுறுப்பான மற்றும் கொந்தளிப்பான நீரின் அலைகளின் சத்தம் கல கல ராவ என எப்போதும் பாதுகாக்கட்டும். தேனீக்களின் முனகல், மயில்களின் சத்தம் மற்றும் காக்கைகளின் சத்தம் உன் அணுக முடியாத குளங்களை குறித்து ஆர்வமாக அவர் சத்தத்தில் கலந்திருக்கிறார். பிரஜவாசிகள் ஆபரணங்களை அணிந்தவர். உடலில் முடிகள் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு நாக்குகள் இருக்க வேண்டும். பூமியின் மணல் துகள்கள் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு நாக்குகள் இருக்க வேண்டும். அவர்களுடன் இணைந்து சேஷநாகம் போன்ற ஆயிரக்கணக்கான நாக்குகளை கொண்ட துறவிகளும் மகாத்மாக்களும் உங்களை புகழ்ந்து பாடத் தொடங்குவார்கள். இருப்பினும் உங்கள் குணங்களுக்கு ஒருபோதும் முடிவே இருக்க இயலாது. கலிந்த நந்தினி தேவி யமுனையின் இந்த சிறந்த ஸ்தோத்திரம் காலையில் ஒரு பிராமணரின் வாக்கிலிருந்து கேட்கப்பட்டால் அல்லது அதை அவரே படித்தால் அது பூமியில் உயர்ந்த மங்களத்தை விரிவுபடுத்துகிறது. இதை தினமும் தியானித்தால் கடவுளின் சொந்த நிகுஞ்சலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்ந்த நிலையை அவர் அடைகிறார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மாந்தாதா மன்னர் சௌபரி முனிவருக்கு இடையிலான உரையாடலில் உருவான யமுனா ஸ்தோத்திரம் என்று பெயரிடப்பட்ட 17ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.